குடியரசுத் தலைவர் தனது ஒப்புதல் அளிக்காமல் ஒரு மசோதாவை எதுவரை ஒத்திப்போட முடியும்? 6 மாதம். மாநிலங்களவையில் உறுப்பினரின் வயது 30 வயது. மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. அரசியல் சட்ட திருத்தம் பற்றி கூறும் நமது அரசியல் சட்டத்தின் சரத்து எண் 368. தலைமை நீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உண்டு? நாடாளுமன்றம். செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் எங்குள்ளது? நாசிக். ஹரிதாஸ் திரைப்படம் எத்தனை நாட்கள் ஹவுஸ்ஃபுல் வாரமாக ஓடியது? 768 நாட்கள். அடிப்படை உரிமையின் கீழ் நமக்கு அளிக்கப்படும் உரிமைகளின் எண்ணிக்கை 10 உரிமைகள். 24வது சட்ட திருத்தம் எதை பற்றியது? மக்களின் அடிப்படை உரிமைகளை பற்றியது. பரப்பளவில் பெரிய மாநிலம்? ராஜஸ்தான். இந்தியா எத்தனை மாநிலங்களை கொண்டது? 29 மாநிலங்களை. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? 7. 3 வருடாந்திர திட்டங்கள் அமலாக்கப்பட்ட ஆண்டு 1966 முதல் 1969. நமது அரசியல் சட்டம் மொத்தம் எத்தனை சரத்துக்களை கொண்டது? 395. நமது அரசியல் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள பட்டியல்கள் 11 பட்டியல்கள். நமது அரசியல் சட்டம் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 24 பாகங்கள். நமது அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் 26, 1949. நமது அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950. இந்திய அரசியல் சட்டத்தில் மனித அடிப்படை உரிமைகள் பற்றி எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 3வது பிரிவில். ஐக்கிய நாட்டு சபைக்கு அதிக பணம் தரும் நாடு? அமெரிக்கா. ஐக்கிய நாட்டு சபையின் சின்னம் ஆலிவ் மரக்கிளை. ஐக்கிய நாடுகளின் சபை எப்போது அமைக்கப்பட்டது? இதன் அங்கம் எத்தனை? 1945ஆம் ஆண்டு 6 அங்கங்கள். ஐக்கிய நாடுகளின் சபையில் முதல் பொதுச் செயலாளர் ட்ரைவ்லே. 8வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை 798,000 கோடி. அஞ்சல் தலையில் இடம்பெற்ற முதல் பெண்மணி மீராபாய் 1952 அக்டோபர் 1. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.